Hello friends, welcome to Rasa Studies. இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா JEE Mains April session யாரல எக்ஸாம் எழுதிருக்காங்களோ அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அதுக்குண்டான அப்டேஷன்ஸும் அது மட்டும் இல்லாம நம்மளோட பிரீமியர் கைடன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கற அப்டேஷன்ஸும் ரெண்டு அப்டேஷன்ஸ் நாம இந்த வீடியோல ஷேர் பண்ண போறோம். சோ இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பாத்தீங்கன்னா JEE Mains ஜான் செஷன்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதிருக்காங்களும் சரி இல்ல ஏப்ரல் செஷன்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதினாலும் சரி அவங்களுக்கு இன்னைக்கு வந்து ரேங்க் வரும் அப்படின்னு சொல்லி NTA வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. எப்படி ரேங்க் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்பெஷலி ஜான் செஷன்ஸ் மட்டும் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்திருக்கு, அந்த பர்சன்டேஜ்க்கு உங்களுக்கு என்ன ரேங்கிங் வரும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு பார்த்துக்கலாம். அதே மாதிரி நான் ஜான் செஷனும் எக்ஸாம் எழுதியிருக்கேன், ஏப்ரல் செஷன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு எக்ஸாம்ஸில் எந்த எக்ஸாம்ஸ்க்கு உண்டான பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ அந்த பர்சன்டேஜ் எடுத்து அதுக்கு உண்டான ரேங்கிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கோர் கார்டு எப்படி இருக்கும், உங்களுக்கு எந்த மாதிரிலாம் அப்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு CRL ரேங்க்னா என்ன, கம்யூனிட்டி ரேங்க்னா என்ன, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த எலிஜிபிள் பர்சன்டேஜ் இருந்தால் உங்களுக்கு வந்து JEE அட்வான்ஸுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம போன வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக நம்ம பேசணும். ஸோ சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ வந்து ரிசல்ட்ஸ் வரும். ரிசல்ட்ஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ரிசல்ட்ஸ் வரலாம், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நைட்டு ரிசல்ட்ஸ் வரலாம். எப்பயுமே உங்களுக்கு வந்து சர்வர் பிஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் நைட்டு தான் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது நைட்டும் வரலாம், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஆஃப்டர்நூன் மேலே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களோட ஸ்கோர் கார்டு எடுத்துக்கிட்டு நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. நாம் உங்களுக்கு லைவ் செஷன்ஸ் வரப்போகிறோம். உங்களோட ஸ்கோர் கார்டில் உங்களுக்கு எஸ்பெஷலி என்ன ரேங்கிங் இருக்கோ அந்த ரேங்கிங்க்கு உங்களுக்கு எந்த NITs கிடைக்கும், எந்த IIITs கிடைக்கும், எந்த GFTs கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம லைவ் செஷன்ஸில் சொல்லுவோம். ஸோ பேனிக் ஆகாமல் உங்களோட ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வந்து ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ண பிறகு எனக்கு அந்த ப்ரீமியர் கைடன்ஸ் பற்றி டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இப்போ ஷேர் பண்ண போகிறோம். 2025 உங்களுக்கு நம்ம நிறைய பேருக்கு ப்ரீமியர் கைடன்ஸ் கொடுத்தோம். அதோட ஃபீட்பேக்ஸ் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மாதிரி தான் நம்மளோட ப்ரீமியர் கைடன்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி நம்மளோட ப்ரீமியர் கைடன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இண்டிவிஜுவலாக நாமளே சாய்ஸ்ஃபுல் பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இது பெய்டு சர்வீஸ், ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். வாட்ஸ்அப் குரூப்பு பெய்டு சர்வீஸ் மாணவர்களுக்கு தனி வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் ஆகிடும். ஸோ எல்லா சர்வீஸுமே நம்ம வந்து அவங்களுக்கு காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் கூட இருந்து கைட் பண்ணுவோம். சரிங்களா? இதுதான் நம்மளோட ப்ரீமியர் கைடன்ஸ். ஸோ நம்மளோட ப்ரீமியர் கைடன்ஸ் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு வருஷமும் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷம் எடுத்த மாணவர்கள் நிறைய பேர் வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி ஃபீட்பேக்ஸ் கொடுக்க மாணவர்கள் 2025 எவ்வளோ பேர் வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய பேருக்கு IITஸ்லையும் நம்ம சீட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம், NITஸ்லையும் சீட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம், ஈவன் தோ IIITs GFTலையும் சீட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம் 2025. இந்த 2025க்கு உண்டான வாட்ஸ்அப் குரூப் மட்டும் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கோசரம் தான். இப்போ நம்மக்கிட்ட தான் ப்ரீமியர் கைடன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற எந்த உள்நோக்கமும் கிடையாதுங்க. இந்த மாதிரி எங்களோட சர்வீஸ் இருக்கும், அதர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவை ப்ளே பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பாருங்கள் மேலே கொடுத்துருக்காங்க 17/7/2025 உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து IIT ஹைதராபாத்தில் அவங்களுக்கு சீட்ஸ் கிடைச்சிருக்கு, பிரியா வந்து NIT திருச்சியில் சீட்ஸ் கிடைச்சிருக்கு, கீதாக்கு NIT கேலிக்கட்டில் சீட்ஸ் கிடைச்சிருக்கு, தர்ஷனுக்கு வந்து NIT திருச்சியில் சீட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்களோட நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளுக்கு நன்றி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து அர்ச்சனா IIT கரக்பூரில் மெட்டலாஜிக்கல் கிடைச்சிருக்கு, அவங்களும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு வந்து எல்லா கொஷின்ஸ்க்கும் பொறுமையாக ஆன்சர் பண்ணுறீங்க, எங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறீங்க எந்த டைமாக இருந்தாலும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்மளோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பவித்ரன் அவங்களுக்கு வந்து NIT கேலிக்கட்டில் கிடைச்சிருக்கு, அவங்களுமே உங்களோட கைடன்ஸ் வந்து ரொம்ப கிரேட்டாக இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாருங்கள், அவங்க வந்து எப்படியும் ரமேஷ் அவங்களே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இன்னொருத்தருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், உங்களோட சர்வீஸ் அவ்வளோ நல்லா இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வைஷ்ணவி அவங்க தாசா குரூப்பில் இருந்தனால அவங்களுக்கு சிசாப்பில் அவங்களுக்கு சீட்ஸ் எடுத்து கொடுத்துட்டோம். அதுக்கு அடுத்து வந்து ராமமூர்த்தி அவங்களுக்கும் IIT தனாபட்டில் அவங்களுக்கு என்வரான்மெண்ட் இன்ஜினியரிங் சீட்ஸ்
சீட்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்களும் பாருங்க ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட். நான் வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ராசி கெரியர் கைடன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நியூ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக கைடன்ஸ் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து லக்ஷ்மணன், அவங்களுக்கு வந்து NIT திருச்சியில் சீட்ஸ் கிடைச்சிருக்கு. கீர்த்தனா IIIT ஸ்ரீ சிட்டியில் சீட்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்க வந்து தேங்க்ஸ் ஃபார் கிளாரிஃபைங் ஆல் டவுட்ஸ் பேஷண்ட்லி, பொறுமையாக என்னோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணீங்க, தேங்க்யூ ஸோ மச் மேம் அப்படிங்கிறது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அரவிந்த் அவங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கல, ஆனால் அவங்களுக்கு சீட்ஸ் ஆப்பில் வந்து அவங்களுக்கு சீட்ஸ் கிடைச்சிரும். அதுக்கடுத்து இவங்களுக்கு பாருங்கள் லக்ஷ்மணன் வந்து சிவில் இன்ஜினியரிங் கிடைச்சிருக்கு. லக்ஷ்மணனே அவங்க வந்து அவங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எல்லா குவரிஸ் டவுட்ஸுக்கும் இமீடியட்லாக ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க, தேங்க்யூ ஸோ மச் மேம், உங்களோட வாய்ஸ் மெசேஜ் ரொம்ப ரொம்ப வெரி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வஷித்ரா, அவங்களுக்கு வந்து புதுச்சேரி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியில் அவங்களுக்கு சீட்ஸ் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் யுவர் கைடன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவங்களோட என்னென்ன பிரான்ச்சஸ்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இவங்க பாருங்கள் தினேஷ் கார்த்திக், அவங்களுக்கு NIT புதுச்சேரியில் அவங்களுக்கு சீட்ஸ் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் யுவர் கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீதா, அவங்களுக்கு வந்து ஆஸ் ஸ்டடீஸ் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ பிகாஸ் ஆஃப் மேம் ஐ காட் சீட் இன் NIT கேலிக்கட், மேம் ஹெல்ப் மீ அ லாட் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் அரவிந்த் பாலாஜி, அவங்களுக்கும் பாண்டிச்சேரியில் சீட்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு பொறுமையாக பதில் சொல்லுவாங்க, தேங்க்யூ மேம் அப்படிங்கிறது அவங்க வந்து ஃபீட்பேக்ஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து முகேஷ் அவங்க கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மெஸ்ட்ராவில் அவங்களுக்கு சீட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து சீட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ நாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ப்ரீமியர் கைடன்ஸு. நான் எஸ்பெஷலி 2 வருஷம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், நல்ல பர்சன்டேஜ் வச்சுருக்கேன், நல்ல ரேங்கிங் வச்சுருக்கேன். நான் கரெக்டான காலேஜில் போய் ஸ்ட்ராட்டஜிக்கலாக சாய்ஸ் ஃபில் பண்ணி நம்ம வந்து கரெக்டான காலேஜில் போய் உட்காரணும், நான் வந்து எந்த ஒரு சாக்ரிஃபைஸும் நான் விரும்பலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ரீமியர் கைடன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஷியோரிட்டி கொடுக்குறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட ரேங்கிங் கரெக்டாக இருக்குது, கரெக்டான காலேஜில் நீங்கள் போய் உட்காரணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரேங்கிங் இருக்குதுன்னா நாமளே நல்ல காலேஜில் சீட்ஸ் எடுத்து கொடுப்போம். இது மட்டும் இல்லாமல் இது பெய்டு சர்வீஸ் அப்படின்னு சொன்னேன். இந்த பெய்டு சர்வீஸில் உங்களுக்கு எஸ்பெஷலி நாம் சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட ராசி ஸ்டடீஸ் கைடன்ஸ்க்கு மூலமா நம்மக்கிட்ட ஃபீஸ் கட்டினாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபீஸ் கட்டின அனைத்து மாணவர்களுக்கும் சீட்ஸ் எடுத்து கொடுத்துருவோம். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரேங்கிங்கு அதுக்கு ஆப்டாக இருக்குது, NIT ஸ்டெபிலிட்டிஸ் GFTயில் ஆப்டாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நாம் எஸ்பெஷலி உங்ககிட்ட மணி வாங்குவோம் சரிங்களா. சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏனோ தானோன்னு இல்லை, நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுங்கள் சீட்ஸ் கிடைக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் மேட்ரு இல்லை. ஒன்ஸ் வந்து கேரண்டி சீட் இருந்தால் மட்டும்தான் நம்ம அமௌண்ட்டே வாங்குவோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பப்ளிக்காகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் நம்ம அமௌண்ட் வாங்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சீட் கேரண்டி. சப்போஸ் நாங்கள் அமௌண்ட் வாங்கலை அப்படின்னா உங்களுக்கு சீட்ஸ் நாட் கேரண்டி. அதனால் நம்ம அமௌண்ட் வாங்க மாட்டோம். உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்காது, இல்லை மேம் இல்லை சார் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்காது, வேணா நீங்கள் பே பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிவிடுவோம் சரிங்களா. ஸோ அதனால் நம்ம ஷியோரிட்டி கொடுக்குறோம். கரெக்டாக காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ப்ரீமியர் கைடன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுற மாணவர்கள் கீழே இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ரிசல்ட்ஸ் வந்த பிறகு உங்களோட ஸ்கோர் கார்டு அனுப்புங்க. எஸ்பெஷலி ப்ரீமியர் கைடன்ஸ் வேணும்னா மட்டும் உங்களோட ஸ்கோர் கார்டு அனுப்புங்க, கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல் ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.